ஹலோ ஜென்சீஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜேஇ. நான் உங்கள் தோழி. ஜேஇ அட்வான்ஸ் லாஸ்ட் டே செக்லிஸ்ட்டை ஒரு தடவை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். நீங்கள் எது எது எடுத்துகிட்டு போகணும், எது எடுத்துகிட்டு போகக்கூடாது, உங்களோட ட்ரெஸ் கோட் அண்ட் அட் த எக்ஸாமினேஷன் சென்டரை எப்படி இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு தடவை மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். நீங்கள் எது எது எடுத்துகிட்டு போகணும். சாட்டர்டேவே உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் சேஃபாக ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஐடி கார்டு, ஒரிஜினல் ஐடி கார்டு, அதாவது ஆதார், ஆதார் இல்லைன்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன், ஓட்டர் ஐடி, அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கூலில் ஒரிஜினல் ஐடி கார்டை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டிலை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க, பிகாஸ் இட் இஸ் சம்மர். பென்ஸ் கூட ஒரு 2 ஆர் 3 பென்ஸை எடுத்துகிட்டு போங்க. எது எடுத்துகிட்டு போகக்கூடாது, வாட்சஸ். உங்களுக்கு எந்த விதமான வாட்சுமே அலோ பண்ண மாட்டாங்க. ஈவன் அனலாக் வாட்ச் கூட அலோ பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பெல்ட்டு, கேப், வேலெட்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ லைட் வெயிட் ட்ரெஸ்ஸே நீங்கள் போட்டுக்கிறதுக்கு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு ரிங்கு, பிரேஸ்லெட், நோஸ் பின், இயர்ரிங்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் பின்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு போங்க ஹாப்பியாக. அண்ட் க்ளோத்ஸுக்கு பெரிய பட்டன் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பெட்டர் டு ப்ரிஃபர் ஒரு நல்ல ஒரு டிஷர்ட்டு, ஒரு நல்ல நைட் பேண்ட் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் ஷூஸ் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓப்பன் ஃபுட்வேர், செப்பல்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணணும். அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எர்லியாக போகணுங்க. 7க்கெல்லாம் அவங்க உங்களை எக்ஸாமினேஷன் சென்டரில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரை ஒரு தடவைக்கு 2 தடவை முதல் நாளே போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சேஃப். பார்கோட் ஸ்கேன் பண்ணுவாங்கங்க. பண்ண பிறகு தான் ஸோ உங்களுக்கு எந்த லேப் அலாட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களோட ரோல் நம்பரும் உங்களுக்கு அங்கே சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஸ்கேன் பண்ண பிறகு உங்களுக்கு சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் டைமில் உங்களுக்கு ரஃப் ஷீட்ஸ்க்கு பதில் ஒரு ஸ்கிரிபிள் பேட் கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிபிள் பேட் எக்ஸ்ட்ரா கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்கிரிபிள் பேடை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஸ்கிரிபிள் பேடு கூட எக்ஸாம் முடியும்போது உங்களோட இன்விஜிலேட்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். பண்ணலைன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்த பிறகு யாரோடையும் உங்களோட ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஆன்சர்ஸ் அவங்களோட ஆன்சர்ஸோட கரெக்டாக இருந்தால் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க. அட் த சேம் டைம் ஏதாவது ராங்காக இருந்ததுங்கன்னா உங்களோட ஆஃப்டர்நூன் செஷனை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது இட் இஸ் பெட்டர். அட் த சேம் டைம் ஃபோன்லலாம் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணாதீங்க. ஸ்கேன் பண்ணி அது ராங்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டீமோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண பெஸ்ட்டு. அட் த சேம் டைம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் லன்ச் லைட் மீலாக எடுத்துக்கோங்க. ஒரு ரசமோ இல்லை தயிர் சாதமோ அதை சாப்பிட்டா இட் இஸ் ப்ரிஃபரபிளி பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் ஃபுட்டாக இருந்தால் நோ ப்ராப்ளம். மார்னிங் 7க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை கிடைக்கல, ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம், இல்லை அவுட் சைட்லேருந்து வரோன்னா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லி 12:30க்கெல்லாம் ஃபுட்டோட ரெடியாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அவங்களோட போய் சாப்பிட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் மோஸ்ட்லி லஞ்சை 20 to 30 மினிட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் 1லேருந்து அவங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக உங்களோட லஞ்சை ரொம்ப லைட் மீலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அண்ட் டோன்ட் வரி அபவுட் எனிதிங். நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க. 2 இயர்ஸாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட், யூ கேன் டூ வெல். ஆல் த பெஸ்ட்.